அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஜோதிட சாதக சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். குழந்தைக்கு எந்த வயதில் ஜாதகம் கணித்து எழுத வேண்டும் என்றால், ஒரு வயது பூர்த்தியான பின்பு எப்போது வேண்டுமானாலும் ஜாதகம் கணித்து எழுதலாம். நம் முற்பில் செய்த தவறுகளே செய்வன என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது. அதன் விளைவுதான் நம் இப்பிறவியில் அனுபவிக்கும் துன்பங்கள். இதன் தொடர்பானதை பிறர் நமக்கு செய்யும் மந்திர தந்திர செயல்கள். திருஞான சம்பந்தர் முன்வினை துன்பம் நம்மை தீண்டக்கூடாது என்பதற்காக திருநீலகண்ட பதிகம் பாடியுள்ளார். செய்வனை நம்மை தீண்ட பெறா திருநீலகண்டகம் என்று ஒன்று ஒவ்வொரு பாடலும் குறிப்பிடுகிறார். திருவள்ளுவர் குறிப்பிடும் ஊழ்வினை என்பது இதனை குறிக்கும். பொதுவாக பிறர் நமக்காக செய்யும் தீய செய்வினைகளே இருந்து காப்பாற்றி கொள்ள மேற்கூறிய சம்பந்தர் தேவாரமும் ராகு கால துர்க்கை வழிபாடும் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்களாக பார்க்கப்படுகிறது. கோபத்தில் நீங்கள் சனியை நின்று திட்டினால் தீமை உண்டாகுமா என்று பார்த்தால், பொதுவாக எல்லாருமே திட்டும்போது உபயோகிக்கப்படும் முதல் வார்த்தையாக இது உள்ளது. சனியின் என்ற வார்த்தை மிக கடுமையானதாக இருக்கும். சனியின் என்ற சொல் சனி கிரகத்தை குறிக்காது. சனி பிடித்தவர்களை, அதாவது சனியின் பாதிப்புக்கு ஆளானவர்களை குறிக்கும். கோபப்படுவது என்பதே சனி பிடித்ததற்கு ஒப்பானதுதான். ஆக ஒருவரை கோபப்பட்டு சனி என்று திட்டுகிறோம், அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஆகிவிடுகிறார்கள். இப்படி திட்டுவதால் தீமை ஒன்றும் நேர்ந்து விடாது. ராகு கேது தோஷம் நீங்க எந்த வழிபாட்டை மேற்கொள்வது என்று பார்த்தால், ராகு கேது தோஷத்திற்கு காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம் போன்ற தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல பரிகாரமாகும். ராகு காலத்தில் துர்க்கை, காளி கோவிலில் வழிபாடு செய்யலாம். கேது தோஷ நிவர்த்திக்கு விநாயகரை வழிபடுவது நன்மை பயக்கும். திருமண தடை நீங்க நீங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு போன்ற கிரகங்கள் இருந்தாலும், அந்த இடத்தை இந்த கிரகங்கள் பார்த்தாலும் திருமணம் தடைபடும். இதற்கு சஷ்டி கிருத்திகை நாட்களில் முருகன் வழிபாடு, வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையில் ராகு வேளையில் துர்க்கை வழிபாடு செய்வது சிறந்தது. பூமி பூஜையின் போது எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்றால், முதல் வாஸ்து சாந்தி என்ற பூஜையின் மூலம் வாஸ்து புருஷனை திருப்தி செய்ய வேண்டும். பின்பு மஞ்சள் புருஷனை திருப்திப்படுத்த வேண்டும். பின்பு மஞ்சள் பிள்ளையார் பூஜை செய்து நீங்கள் செங்கற்களில் நவகிரகங்களை பூஜிக்க வேண்டும். பின்பு பூமாதேவி வழிபட்டு கட்டடம் கட்டும் முகூர்த்தம் செய்ய வேண்டும். அடுத்ததாக நீங்கள் கேது திசை காலத்தில் கெடு பலன்கள் குறைய நீங்கள் கண்டிப்பாக விநாயக பெருமான் அவரை வழிபடுவது சிறந்ததாகும். விநாயகரை வியாழக்கிழமையில் விடிய காலை விநாயகருக்கு தீபம் வச்சு அருகம்புல் சாத்தி அர்ச்சனை செய்து வாருங்கள். கொள்ளு தானியத்தில் சுண்டல் செய்து கேதுவுக்கு நிவேதனம் செய்து எல்லோருக்கும் கொடுங்கள். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாஸ்து தோஷம் நீங்க எளிய பரிகாரம் என்னவென்றால், வாஸ்து தோஷம் என்று ஒன்றே இல்லை, ஆனால் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்னும் 2 வரிகள் முழுமையாக நம்பி தினமும் 16 முறை ஜபம் செய்யுங்கள். இதன் எளிய பரிகாரம் இதுவேதான். வாஸ்து என்றால் வசிக்கும் இடம் என்று பொருள். தமிழில் மனையடி என்று பொருள் குறிக்கிறது. நாம் வசிக்கும் இடத்தை இத்தனை அடி இத்தனை நீளம் அமைத்து கொள்ளும் அளவை கூறுவதே மனையடி சாஸ்திரம் அல்லது வாஸ்து சாஸ்திரம். ஒரு அரக்கன் தன் பசியை போக்கிக் கொள்ள இந்த உலங்கை விழுங்க முற்பட்டான் என்றும், அவனுக்கு வீரபத்ரர் ஒரு பூசணிக்காயை கொடுத்தருளி பசியை போக்கினார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. பசி நீங்கிய அந்த அரக்கன் பூமி முழுவதும் பறந்து விரிந்து படுத்து உறங்குவதால் அவனது உடலை நாம் வசிக்கும் பூமியாகிவிட்டது. எனவே அவன் வாஸ்து புருஷன் என்று அழைக்கப்படுகிறான். மனை முகூர்த்தம் செய்யும் போது வாஸ்து புருஷனுக்கு பூசணிக்காய் பலியிடுவார்கள். மனைக்கான வரைபடம் தயாரிக்கும் போது மனையடி சாஸ்திரப்படி தயார் செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நற்பலன் உங்களுக்கு கிடைக்கும். கடனை திரும்ப செலுத்த ஏற்ற ஹோரை இருக்கிறதா என்று பார்த்தால், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் திரும்ப செலுத்த துவங்கினால் கடன் விரைவில் அடையும். அடுத்ததாக சில விஷயங்களை இப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது சுப விஷயங்கள் குறித்து பேச துவங்கும் போது, எழுதுவது துவங்குவது போதும், செய்ய ஆரம்பிக்கும் போதும் தும்பினால் அபசுகுணம் என்றும் எடுத்து பின்பு சிறிது நேரம் தாமதம் செய்து மீண்டும் துவங்கலாம்.
தும்மல் என்பது இயற்கையாக வருவது, அதை தடுக்கவும் முடியாது, தடுக்கவும் கூடாது. எனவே தும்மல் வந்து விட்டதே, ஏதாவது நடந்து விடுமோ என்று பயப்படாமல் இருந்தால் போதும். அபசகுணம் சுபகுணமாக மாறிவிடும். அடுத்ததாக கிரகங்கள் என்பதில் 7ற்கு 7 கிழமைகள் உள்ளன. ராகு கேதுவுக்கு கிழமைகள் கிடையாது. இதனாலே ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் ராகு காலம் என ராகுவிற்காகவும் யமகண்டம் என கேதுவிற்காகவும் அமைந்துள்ளது. ராகுவிற்கு அதி தேவதையாக துர்க்கை அம்மன் இருப்பதால் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபட்டால் ராகு தோஷங்கள் நீங்கி திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.